ஹலோ கைஸ், வெல்கம் டு ஓடிசி கேம் பிளேயர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம குஜில் தான் கைஸ் டைம் பண்ணலாம். குஜில் டைம் பண்ண போகிறோம். பார்ப்போம் குஜில் நமக்கு சிக்குச்சுன்னா குஜில் டைம் பண்ணுவோம் கைஸ். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, வேறு ஏதாவது டைனோ தென்பட்டுச்சுன்னா அதையும் பிடிச்சிட்டு வருவோம். நான் இத்தனைக்கும் எந்த டைனோவில் போக போகிறேன்னா நம்ம ரைனோனத்தால் தான் கைஸ் போக போகிறேன். ஓகேவா? குஜில் டைம் பண்ணணும் எனக்கும் பல நாள் ஆசைகள் கைஸ். அதனால் குஜில் டைம் பண்ணணும் தான் எனக்கு இருக்குது. குஜில் தான் நீ அடுத்து பிடிக்கணும். வேறு எல்லா டைனும் பிடிச்சாச்சு. இப்போ குஜிலும் பிடிச்சிட்டோம்னா நமக்கு லூட்டு அங்கிட்ட இங்கிட்ட இடம் மாற்றுறது அதுக்கெலாம் பயன்படுவான் சூப்பராக. அதனால் அவனை மட்டும் எப்படியாச்சும் பிடிச்சிடணும் கைஸ். இப்போதைக்கு நம்ம ரைனோனத்தாவை தான் தூக்கிட்டு போகணும். இப்போ போயிட்டு தண்ணியை கொஞ்சம் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்க. நான் அப்படியே பறக்கிறப்ப நான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோமா? இல்லை அப்படி பறக்கலாம் கைஸ். நான் யாருக்கா போய் ஏற தான் போகிறேன். ஃபைனலாக நம்ம ரைனோனத்தா கிட்ட வந்து எப்படி இருக்கிற நம்ம பையன் வாங்கிறோம்ல. இப்போ இவனை வச்சு தான் கைஸ் நம்ம டைம் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ரைனோனத்தா மேலேருந்து கன் யூஸ் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். இப்போ தான் ரைனோனத்தாக்கு லெவலப் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஃபைனலாக லெவலப் பண்ணி ஒரு 200 கிட்டக்க கொண்டு வந்துட்டுனா ரைனோனத்தா ஃபுல் மேக்ஸ் மாறிடுவான். அப்புறம் நமக்கு ஈஸியாக இருக்கும். அவனை கொண்டுவானா? கொண்டு தம்பி. இவ்வளோதான் கைஸ், கொண்டுட்டான். பரவாயில்லையே, ரைனோனத்தா கொள்கிறான். இப்போ நான் நிறைய ட்ரிப் பார்த்தேன் கைஸ். இந்த சைடு தான் குஜில் பார்த்த மாதிரி ஞாபகம் எனக்கு. இந்த ரெட் ஆப்ளிக்ஸ் கிட்ட பார்த்த மாதிரி ஞாபகம். சவுண்டை கேளுங்களேன், ஹெலிகாப்டர் சவுண்டை. அதுக்கு தான் இப்போ சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணேன், கட் பண்ணிட்டேன். இதை இன்க்ரீஸ் பண்ணால் தான் கைஸ் கேட்கும். இப்போ கேட்குதா ஹெலிகாப்டர் சவுண்டு? இந்த ரெட் ஆப்ளிக்ஸ் சைடு தான் கைஸ் அவனை குஜில் டைம் ஆகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, டைம் ஆகும் பாருங்க, ஸ்பேன் ஆகும். இங்கிட்டு தான் கைஸ் தொலைவணும். நான் தொலைவி கரெக்டாக அவங்களுக்கு அவனை பார்த்துட்டேன்னா நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகேவா? அது வரையும் வெயிட் பண்ணுங்கள் காய்ஸ். ஃபைனலாக நம்ம ரெட் ஆப்ளிக்ஸ் கிட்ட வந்துட்டோம். இங்கே எதுக்கு வந்தேன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிரையாபாட் மேக் பண்ண போகிறோம் காய்ஸ். என்கிட்ட கீஸ் நிறையா சேர்ந்துருச்சு. இப்போ அதை வச்சு நம்ம ஒரு கிரையாபாட் ஒன்று மட்டும் செஞ்சு வச்சுப்போம். எனக்கு கிரையாபாட் இருந்தால் தான் கைஸ் எல்லாமே. எப்படி இருக்குது? இறங்க வேற மாட்டேன்றான். ஓகே கைஸ், அவ்வளோதான். தாண்டு சிக்கிக்கிட்டாங்க கைஸ். வந்துட்டாங்க இல்லை. இப்போ போயிட்டு நேருக்காக இதை ஓப்பன் கொடுத்தோம்னா உள்ளுக்கு இருக்கும் கைஸ். இந்த அங்கே இருக்க கிரையாபாடு. இப்போ நம்மக்கிட்ட 105 கீ இருக்குது. நம்ம ஒரு கீ மட்டும் செலக்ட் பண்ணி கொடுப்போம். ஒரு கீ செலக்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். மேக் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஒரு செகண்டு தான் சிறுப்புன்னு மேக் பண்ணி கையில் கொடுத்துட்றாங்க. இப்போ அதை எடுத்துகிட்டு தூக்கி ஸ்லாட்டில் வச்சு நம்ம ரைனோனத்தாவை ஃபஸ்ட்டு உள்ளுக்கு இழுத்து பார்ப்போமா? எப்படி கைஸ், ரைனோனத்தாவை வச்சு பார்ப்போமா இப்போ இருக்கானே? நம்ம ஃபஸ்ட்டு டைம் பயன்படுத்த போகிறதே நம்ம ரைனோனத்தா மேலே தான். அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைனோனத்தா உள்ளே வா. என்ன கைஸ் இவ்வளோ நேரம் ஆகுது? வந்துட்டான் ஃபைனலாக. ஆனால் அவன் லூட்டில் இங்கேயே தான் கைஸ் இருக்குது. சரி விடுங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை பிடிச்சது காட்டியாச்சு ஒரு பவர்ஃபுல் டைனை பிடிக்கணும் கைஸ். எங்கே கைஸ் ரைனோ? மேலே இருக்கான். என்ன கைஸ் மேலே பறந்துட்டுருக்கான்? என்ன கைஸ் இப்படி ஆகி போச்சு காய்ஸ்? இது என்ன இதுன்னு தெரில. கிராபல்லேருந்து இறக்குனா மேலே பறந்துட்டுருக்கான். என்ன கைஸ் பண்ணுறது? ஏறிட்டான் கைஸ் ஃபைனலாக. எப்படி தூக்கி உட்கார வச்சானே தெரில. அவ்வளோதான், உட்கார வச்சாச்சு ஃபைனை. இப்போ அந்த லூட்டில் மெயினான இதை மட்டும் தூக்கி அவனோட தடவை போட்டு விட்டுடலாம் கைஸ், அவன் பேக்லேயே. இல்லைன்னா அவ்வளோதான். இன்னும் கைஸ் இன்வென்ட்ரி வந்துச்சு. ஓகே, வாருங்க எவ்வளோ சரமாரியாக மீட்டு வச்சுருக்குறான். இன்னும் கொஞ்சம் மீட் எடுத்துகிட்டு மெட்டல் மெயினாக தூக்கி மாற்றி விடணும் கைஸ். இப்போ மீட்டை மாற்றி விட்டுறலாம். மீட்டை அப்படியே சரமாரியாக மாற்றி விட்டுறோம். லெவலப் ஆயிடுச்சு வேறு மாதிரி. இப்போ மெட்டல் மாற்றி விட்டுடலாம் கைஸ். மெட்டல் மெயினாக தேவைப்படுது. இந்த மெட்டல் எப்படி எனக்கிட்ட வந்துச்சுனே தெரில. ஆனால் இத்தனை மெட்டல் எப்படியோ வந்துருச்சு இவங்கிட்ட.
இவனை எடுத்துகிட்டு அது மாதிரி நான் எங்கேயும் லாங்லாம் போகல காய்ஸ். நான் லாங் ரைடு யூஸ் பண்ணவே இல்லை. நான் வீட்டு பக்கத்துலேயே சுற்றுறதுக்கு தான் யூஸ் பண்ணி வச்சுருந்தேன். நான் எப்படி மட்டும் வந்துச்சுன்னு தெரில. சரி விடுங்க. சரி ஓகே கைஸ், நான் ஏதாச்சும் குஜ்ஜில் பார்த்தேன்னா கண்டிப்பாக நான் வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன். இதுவரையும் அவளுடன் காத்து கொண்டு இருங்கள். நான் குஜ்ஜில் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். குஜ்ஜில் அப்படி கிடைக்கலைன்னா நான் வேறு ஏதாவது டைனோ டைம் பண்ணுற மாதிரி நான் போடுறேன். ஓகேவா? இந்த இதில் ஏதாச்சும் ஒரு டைனோ டைம் பண்ணுறோம் கண்டிப்பாக. அதனால் வெயிட் பண்ணி பார்த்து கொண்டே இருங்கள். ஓகேவா? நான் போய் ஏதாவது குஜ்ஜில் இருக்கான்னு தொலாவுறேன். வானத்திலே தான் கைஸ் தொலாவணும். குஜ்ஜில் கீழே இறங்கும் தான், ஆனால் அது எப்படி நான் கண்டுபிடிக்க போகிறேன்னு தெரியல. அதனால் மேலே போய் தேடுவோம். அப்படி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் எப்போயாச்சும் ஒரு நாள் லக்கில் கிடைக்கும்ல, அப்போ கண்டிப்பாக குஜ்ஜில் பிடிச்சிடலாம். கிடைக்கும் இந்த வாட்டியை. நான் கொஞ்சம் தொலைவை பார்த்துட்டு நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள் அது வரையும். காய்ஸ், இங்கே ஒரு ரெக்ஸ் ஒருத்தன் இருக்கான். லெவல் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், ஹாட் மாதிரி என்னமோ வருது தண்ணிக்குள்ளேருந்து. அது வேறு ஏதோ மீன் போல் இருக்குது. இப்போ என்ன கதைன்னா, அவனை நம்ம பிடிக்கலாம்ன்ற ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டேன் காய்ஸ். 145 லெவல். எப்படி பிடிச்சிடலாமா அவனை? அது பக்கத்தாடியே கார்னோ இருக்கான். கார்னோ தான் கைஸ். கார்னோ என்ன கார்னோ? எதுவும் அவன் உடம்புல வந்து ரெட் கலரில் ஏதோ புகையாக போகுது. நான் அதுதான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா, குஜ்ஜில் டைம் பண்ணலாம் தான் கைஸ் நான் வந்தேனே. ஆனால் எல்லா பக்கமும் சுற்றி குஜ்ஜில் மட்டும் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஐஸ்லாண்ட்லேருந்து எல்லா பக்கமும் சுற்றி வட்டம் அடித்து இந்த தீவுக்கே வந்துட்டு நான். இங்கே ஒரு எக்ஸ்ப்ளோர் நோட் மட்டும் இருக்குது, அதை மட்டும் அப்படியே கிளைம் பண்ண முடியுமா? சிக்கிறான் கைஸ். இவன் வேறு சின்ன சந்தா கிடச்சானா சிக்கிறான். ஆனால் இருந்தாலும் ரைனத்தை போல் எவனுமே இல்லை. எக்ஸ்ப்ளோரை மட்டும் எப்படியாச்சும் ஓப்பன் பண்ணுறா தம்பி. கொஞ்சம் முன்னாடி போய் இந்த நேரு ஓப்பன் ஆயிடுச்சு கைஸ் ஃபைனலாக. அவ்வளோதான். நம்ம கிரையாபோர்டு மேக் பண்ணது என்னமோ தெரில, கடைசியாக நம்ம ரெக்ஸ் கிட்ட வந்துட்டோம். ரெக்ஸை பிடிச்சிடலாம் கைஸ். அவ்வளோதான். ரெக்ஸ் டைம் தான். நீ ஒன்று பிடிச்சிட்டு போவோமா, 2 பிடிச்சிட்டு போவோமா கைஸ்? ஏன்னா ரைனோனத்தா ரெக்ஸையும் தூக்குவான். நான் கிரையாபோர்டில் ஒன்று ஏற்றினாலும் ஒன்று இவனை வச்சு தூக்கிட்டு போயிடுவேன். அப்போனா மொத்தத்துக்கு நமக்கு 2 கிடைக்கும். அதனால் இருங்க, இவனை கொல்றேன் போயிட்டு. எக்ஸ்ப்ளோர் எடுத்ததுக்கோசரம் எனக்கு கொஞ்சம் ஏதாச்சும் டெவலப் ஆகும். அதனால தான் கைஸ் கொல்றேன் போயிட்டு. அடி சாகவும் மாட்டான்றான். சாகுடா தம்பி. மில்லி ஏற்றணும் கைஸ் நிறையாவே. இவன் பாருங்கள் எவ்வளோ இதாக அடிக்கிறாங்க. இவ்வளோ நேரம் அடித்தாலும் சாக மாட்டேன்றான். சாகுடா சாகே. செத்துட்டான் கைஸ், ஃபைனலாக செத்துட்டான். அவ்வளோதான், மீட்டை கலெக்ட் பண்ணியாச்சு. இனி நம்ம அவனை அடித்து கூப்பிட்டா போதும். லெவலப் வந்திருக்கு. மில்லி தான். மில்லி ரொம்ப ஸ்லோவாக இருக்குது கைஸ். அங்கே ரெக்ஸ் ஒன்று இருக்கான். என்ன கைஸ் 2 ரெக்ஸா? இல்லையா ஒன்று? ஆமாம் கைஸ் 2 ரெக்ஸு. அதில் நமக்கு அவன் தான் மெயின். ஆனால் அடித்தாலும் அவன் அங்கிட்ட போயிட்டுருக்கான் தண்ணிக்குள்ளே. நீங்கள் வேறு கார்னோப்பில் வந்துட்டான கன்னை கையில் வச்சுட்டு இவனை ஹேண்டிலிங் பண்ண முடியல கைஸ். இங்கே ஒரு கடி கடித்தாலும் பரவாயில்ல. இப்போ இங்கேருந்து எந்த லெவல் ரெக்ஸ் நமக்கு வேணும்? இவன் தான் கைஸ். இவன் எத்தனாவது லெவலு? எத்தனை 20ஆ? 120 கைஸ். ஆனால் 2மே மேலாக இருக்காங்க. நமக்கு ஒன்று அப்படியே இருந்தாலுமே ஃபீமேல் ஒன்று வேணும். இந்த 145ஆவது ஒன்று பிடிச்சிடலாம். அப்படியே ஒரு ஃபீமேல் தொலைவி பார்ப்போம் கைஸ். இன்னும் மேப்பை இல்லை, இந்த ஐலாண்டை சுற்றி நான் பார்க்கல. சுற்றி பார்ப்போம். நமக்கு ஏதாவது கிடச்சினா கூட தூக்கிட்டு போவோம். அப்படி இல்லைன்னா அங்கிட்ட அந்த மவுண்டன், அந்த பெரிய மலை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் பார்க்கலாம். இப்போ நான் ட்ரை பண்ணுவோமா? இங்கேயே ஒரு காரணம் இருக்குது. இங்கேனே கைஸ் மயக்கம் போட வச்சுருவோமா? அங்கிட்டு போயிட்டு சண்டை கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்களேன். அதில் நமக்கு என்ன கலரை முதல் நாங்கள் வச்சுக்கணும். பச்சை கலரு 120. இதுதான் கைஸ் நமக்கு வேணும். அது ஹேண்டில் மாதிரி ஒரு கலரில் இருக்கான் பையன். அவன் தான் நமக்கு வேணும். 1 ஷாட் வாங்கிட்டான் கைஸ். இங்கே அவன் வரமாட்டேன்றான். ஆனால் இது வருது பார்த்தீங்களா? இங்கே அடிப்போம். ஆனால் நல்ல லெவல் கைஸ். ஆனால் அப்போ நம்ம அவனை டைம் பண்ணுறப்ப எப்படியோ 200 தாண்டி தான் வந்துடுவான். அப்படின்னா பார்த்துக்குங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் பிடிக்க போகிற ரெக்ஸ் கிரையாபார்டில் தூக்கிட்டு போகிறோம். ரெக்ஸ் அருமையை உருவாக்குறோம். பாஸ் ஃபைட்டுக்கு போகிறோம். இப்படியே வர அவனுக்கு ஒவ்வொரு ஷாட்டாக விழுந்துக்கிட்டே இருக்கும்.
வாங்கிக்கோ வாங்கிக்கோ. கத்தாத தம்பி, கத்துனாலும் இங்கே வேலைக்கு ஆகவே ஆகாது. நம்மளாம் அந்த காலத்துலேயே அப்படி பயங்கரமாக கத்துறான்ல. டைம் பண்ணதுக்கப்புறம் பார்ப்போம். டக்குன்னு நாக்கு மட்டும் ஆவானா, அன்கான்சியஸ் லெவல் கொண்டு போயிட்டா போதும். இருங்க கைஸ், வெயிட் பண்ணி பாருங்க. நானும் விடாமல் இவனை அடிச்சுக்கிட்டே இருக்கேன். அன்கான்சியஸ் ஸ்டாப்பர் எடுக்குதா இல்லையானே தெரில இவனுக்கு. ஓடுறா தம்பி, ஓடி ஏதாச்சும் ஒன்று பண்ணு, அப்படின்னா தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒரே இடத்துல நின்று அடி வாங்கினா எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? ஆனால் ரைனோனத்தை வச்சுருந்தது இது ஒரு பெட்ரு கைஸ். நான் பாடி ஜாலியாக மேலே கொண்டு அடிச்சிட்ருக்கேன். என்ன டைனோவாக இருந்தாலும் நம்ம பாட்டுக்கு ஏர்லேயே பிடிச்சி அப்படியே ஏர்லேயே தூக்கிடலாம், ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு இதில் எத்தனை கழுகு எத்தனை பேர் இருக்காங்க, அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இவனை எப்படி விட்டு போகிறேன்னு தெரில. டக்குன்னு தம்பி, அவ்வளோதாங்க. ஸ்டாப்பர் இட்டான்னு நினைக்கிறேன். ஓட ஆரம்பிச்சிட்டான். இன்னும் ஒரு ஷாட்டு, அவ்வளோதான். இன்னும் ஒரு 2-3 ஷாட்டு வாங்குவான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வாங்கிடுவான். அவன் வாங்கிட்டான். இன்னொரு ஷாட்டும், இன்னும் ஒரே ஒரு ஷாட்டு, அவ்வளோதான். அதையும் வாங்கிட்டான். என்ன கைஸ், வாங்கவே இல்லை. ஏறிச்சா இல்லையா? எதுவும் பட்டுருச்சு. என்ன கைஸ், நாக்கிட்டே ஆக மாட்டான். இன்னும் ஒன்று. கைஸ் விழுந்துட்டான். எப்படி? பரவாயில்லையே. இப்போ இவங்க வேறு பின்னாடி துரத்திட்டே வருவாங்க. இவங்களை கொஞ்சம் தூரத்தில் அங்கே தள்ளிட்டு கொண்டு போய் விட்டுட்டு நான் அப்படியே வந்துடுறேன். இருங்க காய்ஸ், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். காய்ஸ் ஃபைனலாக நான் வந்துட்டேன். அவனை தூரம் தள்ளி விட்டு. இவன் கார்னோ பையன் மட்டும்தான் இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரைமேட் இருக்குது நம்மக்கிட்ட, நிறையா ப்ரைமேட் ஃபுல்லாக எடுத்துப்போம். அப்புறம் எதுக்கு ஒரு நார்மல் மீட்டு கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம் காய்ஸ். ப்ரைமேட் முடிஞ்சுன்னா கூட நார்மல் மீட்டை சாப்பிட்டுட்டு தெம்பாக இருக்கட்டும் பையன். இப்போ இறங்குவோமா? சுற்றியும் பார்த்துக்கோ, எங்கிட்ட இருந்து எவன் அடிப்பானே தெரியாது. இறங்கிடுவோமா? கீழே வேறு நின்றுக்கிட்டு இருக்காங்க. ராப்டர் வேறு இருக்குது. இந்த செகப் கலரில் இருந்துச்சுன்னா ஆல்பா கார்னோ அப்படின்ற மாதிரி அர்த்தமா காய்ஸ்? அப்போ ஆல்பா ராப்டர், ஆல்பா கார்னோ அப்படின்னு அர்த்தமாட்டா? சரி ஓகே, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ இன்வென்ட்ரி எவ்வளோ ஸ்பீடாக டைம் ஆவான்னு எனக்கு தெரில கைஸ். ஸ்பீடாக அவன் மீட்டை பூரா இறக்கி விட்ருவோம். ஓகே இப்போடே அவ்வளோதான். நீ எந்திரிக்கிறது தான் இருக்குது. ரைனோனோ மேலே இருங்க கைஸ். செட்டிங்ஸ் போயிட்டு ஃபுட் லெவல் கம்மி பண்ணிட்டு வந்துடுறேன் காய்ஸ். ஃபைனலாக வந்துட்டேன். மீண்டும் ஃபுட் லெவல்லாம் ஏற்கனவே ஃபுல்லில் தான் கைஸ் இருந்துச்சு. நான் வேறு சும்மாண்டு இல்லாமல் போய் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கேன். அவ்வளோதான், எடுக்க ஆரம்பிச்சிட்டான் பார்த்தீங்களா ஃபீடு. நீ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பையன் எந்திரிச்சிருவான். அன்கான்சியஸ் வேறு போயிடுமா என்னன்னு தெரில. இருப்பான்னு தான் நினைக்கிறேன். நம்ம கொஞ்சோண்டு அங்கிட்டு கொஞ்சம் போய் பார்ப்போம் சுற்றியும். சரி ஓகே கைஸ், அவன் கரெக்டாக எந்திரிக்கிறப்ப நான் கன்டினியூ பண்ணட்டுமா? இருங்க, அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். இந்த கார்னோ பையனை வேறு கொல்ல முடியுமான்னு தெரில. அடி போடுறா தம்பி, கார்னோ கொல்றா. முன்னேரம் நம்ம கழுகு இருந்தானே வச்சுக்கோங்க, 4-5 அடியில் சம்பவத்தில் இவனை முடிச்சு விட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். கழுகு மேலே மட்டும் நம்ம கன் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துருந்துச்சுன்னு வைங்களேன், வேறு மாதிரி இருந்திருக்கும் காய்ஸ். உண்மையிலே நான் கழுகை லெவலப் பண்ணி தாறுமாறாக வச்சுருக்கேன். அவ்வளோதான், வேறு மாதிரி ஆயிருக்கும். நம்ம ஈஸியாக இருக்கும் இல்லை டைனோவும் டைம் பண்ணுறதுக்கு. ஆனால் கழுகத்தான் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. சரி, இவனே அப்படியே இருந்தாலும் கொஞ்சம் ஹை லெவலில் கிடச்சிருந்தானா இவனுக்கு ஸ்டாமினா, ஹெல்த்து, கில்லி எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா பரவாயில்ல. இவனை நம்ம நார்மல் ஒரு குட்டியை வளர்க்கும் போல் வளர்த்திட்ருக்கோம். பாருங்களேன், எதுவுமே பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது. ஸ்டாமினா, ஹெல்த்து, ஸ்டோரேஜ் தான் இருக்கிறதுல கொடுத்தானுங்க கைஸ். பிறக்கிறப்பே 1200 ஸ்டோரேஜ் பிறந்தான். ராப்டராச்சும் கொள்ள முடியுமா? நீங்கள் ட்ரை பண்ணுமா? காரணம் பையனும் வரானே. ராப்டர் அடித்தா உனக்கு என்னடா தம்பி இருக்குது? போயிடலாம் கைஸ், நீங்கள் கொண்டு விட்ருவானுங்க இங்கே இருந்தா. சரி இருங்க, நான் கரெக்டாக ரெக்ஸு வந்து டைம் ஆகட்டும் அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள் அது வரையும். காய்ஸ் இன்ன வரையும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது நடக்க போகுது. கடைசி ஃபீடு எடுக்க போகிறான். அவ்வளோதான், எடுத்துட்டான் காய்ஸ். கடைசி ஃபீடை எடுத்துட்டான். ஃபைனலாக முடிஞ்சு. ரெக்ஸ் நம்ம கண்ட்ரோல் காய்ஸ். இப்போ கிரேப்பெல்லாம் ஏற்றிடுவோமா? டக்குன்னு போயிட்டு கிரேப்போட கையில் எடுத்து
முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இவன்ட்டு என்ன கிடைக்கிது, மீட்டை தான் வச்சுருக்கான். மீட்டெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. இப்போ ஏற்றிடலாம் அவனை. மீட் இருந்துச்சு, ஆனால் அது கீழே விழுந்துருமே காய்ஸ். கீழே தான் விழுவும். இங்கே தான் இருக்குது பேக்கு. இருந்தாலும் தேவையில்லை. இங்கிட்ட அதை எடுக்க போய் நம்ம செத்துட்டோம்னா அது வேறு பெரிய பிரச்சனையாயிரும். போலாம் காய்ஸ். வேறு ஒரு ஃபீமேல் ரெக்ஸ் ஒரு நல்ல லெவலில் கிடச்சினா கண்டிப்பாக டீம் பண்ணுவோம். ஓகேவா? இருங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நானும் தொலை வரேன். இவனும் வந்து மேலு எத்தனாவது லெவலு? இவன் 6. இவன் தானவா 120வது லெவலு மேலு. இப்போ நமக்கு ஃபீமேல் தான் கைஸ் கிடைக்கணும். ஃபீமேல் எங்கிட்ட தொலாவுவான் போயிட்டு எப்படியே தொலாவிட்டே போகலாம் நம்ம பாட்டுக்கு ஜாலியாக. இங்கிட்டு எவனும் இல்லை கைஸ். நம்மக்கிட்ட பறக்கிற விட்டு இருக்கிறனால நமக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவ்வளோதான். நீ எங்கிட்டும் கிடைப்பாங்களான்னு தெரில. கிடைக்கலைன்னா அந்த மவுண்டன் கிட்டே போய் பார்க்கலாம். காரணம் பையன் வேறு இருக்கான். திட்டுன்னு சத்தம் வேறு. பாருங்களேன், எங்கே அவன் அங்கே இருக்கான் பாருங்க. நம்மளால எப்படி பயங்கரமாக இருக்குல்ல காய்ஸ். ஓகே, அப்படியே போயிட்டு சுற்றி பார்ப்போம். இங்கே பாருங்கள் 2 ரெக்ஸு வேறு மாதிரி. எப்படி என்ன மாதிரி கலரில் இருக்குது பாருங்களேன். எத்தனை லெவலு? 5. வேஸ்ட்டு இந்த கலரு. அடுத்து அதுக்கு பக்கத்தாடி இது 5வது லெவலு. பக்கத்தாடி என்ன கைஸ், ஸ்கோப்பை நேராக வைக்க முடியல. போடுறா ஸ்கோப்பை. இப்போ எத்தனாவது லெவலு? எத்தனை? ஓ மை காட் காய்ஸ், இவன் 100 லெவல் 100 ஃபீமேல் காய்ஸ். இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தது நடக்க போகுது. 1 ஷாட் வாங்கிக்கிறியா தம்பி? இல்லை கிட்ட போய் அடிச்சுக்கலாம் கைஸ், அதான் கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து அடித்து புல்லட் வேஸ்ட் பண்ண விரும்பலை நான். இருங்க, கொஞ்சம் இங்கிட்டு போயிட்டு இப்போ திரும்பி இங்கேருந்து அடிப்போம். இங்கிட்ட எவ்வளோக்கும் எவனும் இல்லை. ட்ரைப்பு அவ்வளோதான். பட்டுருச்சு. 1 ஷாட் பட்டுருச்சு. 2வது ஷாட்டு மிஸ் ஆயிடுச்சு. 3வது ஷாட்டு. மூணாவது வாங்கிடுறா தம்பி. எப்படியே குறி வச்சு வாங்கிட்டான் கைஸ். 3வது ஷாட் வாங்கிட்டான். 4வது ஷாட்டுக்கு கொஞ்சம் அங்கிட்டு தள்ளி கூட்டி போயிடலாம் கைஸ். இந்த ஒரு இடத்துல எவனுமே இல்லை, அதனால் இங்கே வச்சு டீம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அப்போ இருந்தாலும் 2 பேரும் தான் கூடயே வரானுங்க. அந்த 5வது லெவல் முடிச்சு விட்டுலாம் நம்மளே. இப்போ அடிப்போமா? இவன் தான் நமக்கு வேணும். 4வது ஷாட்டு. 5வது ஷாட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 5வது ஷாட்டு. இது பட்டுருச்சா இல்லையான்னு தெரில. இந்த ஷாட்டு பட்டுருச்சு. நீ பட்டும் ஈஸியாக காலை கீழே தான் நிற்கிறேன். ஆனால் உண்மையிலே அந்த ஒரு கலர் வேறு மாதிரி கலரில் இருக்குது. இருந்தாலும் இதுவும் பரவாயில்ல கைஸ். இந்த ஒரு கலரும் பரவாயில்ல. வேறு லெவலில் அடிச்சிட்ருக்கோம். வெயிட் பண்ணிகிட்ருங்க. இன்னும் சிறிது நேரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க ரெக்ஸ் டைமிங்க. ஃபைனலாக அன்கான்ஷியஸ் செய்கிறதுக்கு ஒரு நிமிடங்கள் தான் கைஸ் இருக்கிறது. அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். நானும் போட்டு இப்போ சுட்டுக்கிட்டே இருக்கிறேன். இவனா நின்று ரெக்ஸோட சவுண்டு தான் கைஸ். அந்த சவுண்டுக்கு தனி மிஸ் ஆயிடுச்சு கைஸ் புல்லட்டு. அந்த சவுண்டே வேறு மாதிரி இருக்கும். டோப்பர் ரெட்டாக நினைக்கிறேன். ஓடுறான். இப்போ தான் மிஸ் ஆகாமல் அடிக்கணும். ஓடுறப்ப தான் பட்டுருச்சு. இன்னும் ஒரு 3, 4, 5 அடியிலேயே விழுந்துடும் நினைக்கிறேன். இது படுமா படாது. நான் தூரத்தை பட்டுருச்சு காய்ஸ். எப்படியும் நான் பட்டுச்சுன்னே தெரில. புட்டாமக்கெல்லாம் வச்சு விட்டேன். அவ்வளோதான். இங்கே வந்துட்டு இப்போ இங்கேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு அடிப்போம். நான் எங்கேயோ புட்டாமக்கில் வச்சு அடிச்சிட்ருக்கேன் காய்ஸ். செல்லு வேறு ஹேங் ஆகுதா, கரெக்டாக வச்சு அடிக்க முடியல என்னால். அவ்வளோதான். அங்கிட்டு என்ன கைஸ், அங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். பட்டுருச்சு. ஆனால் என்ன மயக்கமே போட மாட்டேன்றான். அந்த ரெக்ஸ் கூட பரவாயில்லையே, சீக்கிரம் மயக்கம் போட்டுருச்சு. இது படல. இப்போ கொஞ்சம் கிட்ட போய்க்கலாம் கைஸ். கிட்ட போயிட்டு எங்கே மயக்கம் எங்கேனா போட்டானா பார்ப்போம். இல்லை கைஸ், மயக்கம் போடல. ஓடித்தான் தெரியுறான். மயக்கம் எப்போ போடுவாங்க தெரிலையே. இவனுக்கு எவ்வளோ டோப்பர்னே தெரில. இவன் பாட்டுக்கு தெம்பாக ஓடிட்டே இருக்கான். ஆனால் என்ன புல்லட் படவே இல்லை. பட்டுருச்சா? படலையே. இப்போ பட்டுச்சு கைஸ். பட்டுருச்சு. திரும்பி ரிட்டன் வரான். காத்து கொண்டு இருங்கள்.
இப்போ சிறிது நேரத்தில் நீங்கள் இன்னொரு ஃபீமேலை பிடிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஏய் நில்றா தம்பி, அங்கிட்டு வர்றான் பார்த்தீங்களா காய்ஸ். ஃபைனலாக போய் தண்ணி ஓரத்தில் மயக்கம் போட்டுருக்குறான். மயக்கம் போடலையா? அச்சா, நமக்கு தான் மயக்கம் போட்ட மாதிரியே தெரிஞ்சு காய்ஸ். சங்கட்டம். படிப்போம் பட்டுருச்சோம். என்ன புல்லட் நிறையா மிஸ் ஆகிற மாதிரியே எனக்கு தெரியுது. புல்லட் அடித்தா யாராவதே காட்டலையே. என்னப்பா இது கைஸ்க்கு முன்னாடி போய் நினைப்போமா? இங்கேருந்துலாம் எய்ம் வச்சு அடிக்க முடியுமா? ஸ்கோப் வச்சு ஒரு சுடு தான் சட்டுன்னு ஒன்றுமே படல கைஸ். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய்க்குவோம், அப்போனா தான் அவனை சுட முடியும். இவ்வளோ லாங்லேருந்து நான் ஒன்றும் சுட முடியாது. ஸ்கோப் செட் பண்ணலாங்க ஐஸ். இந்த கன்னுக்கு ஸ்கோப் செட்டு பண்ணோம்னா இந்த மயக்க ஊசியை மாட்டி அடிக்க முடியாது. நார்மலுக்கு புல்லட் இருக்குது பார்த்தீங்களா, மேக் பண்ணுவோம்ல, இந்த நார்மல் புல்லட்டை வச்சு மட்டுமே அடிக்க முடியும். ஸ்கோப் மேக் பண்ணி மாட்டினோம்னா இதில் வந்துட்டு அடிக்க முடியாது. ஸ்கோப் மாட்டிட்டு இந்த மயக்க ஊசி வச்சு அடிக்க முடியாது. அது ஏன் அப்படி கொண்டாந்தானுன்னு தான் தெரில. விழுந்துடுறா ஃபைனலாக, விழுக போகிறான்னு நினைக்கிறேன். விழுந்துட்டாங்க ஐஸ், விழுந்துட்டான் வேறு மாதிரி. இப்போ ஸ்பீடாக நம்ம பையன்கிட்ட போவோம். போயிட்டு இறங்கிட்டு பரவாயில்ல, ஸ்டாமினா இவனுக்கும் ஓரளவுக்கு நல்லாவே நிற்கிது காய்ஸ். நான் செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றி வச்சுருக்கேன். அது என்ன டைனோ இது மாற்றி வச்சுருக்கேன். ஸ்டாமினா அது ஃபுட் லெவல் மீடியமாக தான் வச்சுருப்பேன். எப்பயும் போல் டைனோ சாப்பிட்டு அதோட வாழ்க்கையை வாழட்டும். இப்போ போயிட்டு இவனுக்குள்ளே மீட்டை வச்சு விட்ருவோம். மீட் ஒன்று தான் இருக்குது, அது இப்போ கொஞ்ச நேரத்தில் மாயமாக மறைஞ்சிரும். இப்போ போயிட்டு அந்த ரெக்ஸை கொண்டுருவோமா காய்ஸ்? அது லோ லெவல் தானே, அதை இங்கேருந்து நான் என்னத்தை அப்படி கழட்ட போகுதுன்னு தெரில. அதை போய் கொண்டுருவோமா? நான் ஒரு மார்க்கை போட்டு விட்டுடலாம்ப்பா. ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிட்டான்ப்பா வேற மாதிரி. இன்னும் சில மணி நேரத்தில் நம்ம ஃபீமேல் ரெக்ஸ் டேம் ஆகிற ஒரு செகண்ட் வரப்போகிறது காய்ஸ். அது வரையும் வெயிட் பண்ணி பாருங்கள். அங்கே இருக்கான் பாருங்கள், அவனே தான். ஹெல்த்து எவ்வளோ இருக்குது? ஹெல்த்தும் கம்மி தான் காய்ஸ், கொண்டுடலாம் ஈஸியாக. அப்படி போட்டுருவோமா? நாங்கள் ஸ்பீடாக போவோம். போயிட்டு இவனை வச்சு கொல்ல முடியும், ஈஸியாகவே கொண்டுருவான். ஈஸியாக கொல்ல மாட்டான், கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொள்ளுவான். ஒரு சவுண்டு வேறு விடுவானே இவன். விட்டானா சவுண்டு விடாமலாம் பயனால் வாழ முடியாது, உயிர் வாழ முடியாது. பயனாலாம் சாகறதுக்கு ஒரு நூல் வந்துட்டாங்க. செத்து விட்டான், செத்து ஓடா. அவ்வளோதான், பிரைமேட் கிடைத்து விட்டது. இப்போ நம்ம ரெக்ஸ் உடம்புல வைத்து விட்டு அப்படியே கிளம்பலாம் கைஸ். ஸ்பீடாக இங்கேருந்து வீட்டுக்கு போகணும், அதான் மேட்ரே. 2 பேர்த்த எப்படி தூக்கிட்டு போகிறேன்னு தான் தெரில. இப்போ போயிட்டு ப்ரைமேட் வச்சு விட்ருவோமா? சரி ஓகே கைஸ், நான் அப்படியே ப்ரைமேட் அவனுக்கு வச்சு விட்டு நான் அப்படியே கன்னியும் பண்ணுறேன் எழுந்திரிக்கிறப்ப. ஓகேவா? அது வரையும் வெயிட் பண்ணி பாருங்கள் காய்ஸ், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு மூமெண்ட்டும் உங்களுக்கு வேறு மாதிரியாக இருக்கும். ஒரு மூமெண்ட்டை மிஸ் பண்ணாலும் நீங்கள் சொதப்பிடுவீங்க இந்த கேமில். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? இவன் டைம் பண்ணி முடிக்கிற செகண்டில் நான் கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். பரவாயில்ல, ரெக்ஸ் நல்லா ஸ்பீடாகவே சாப்பிட்றானுங்க. ஃபுட் லெவல் நான் எதுக்கும் ஏற்றியே தான் வச்சுருக்கேன், அதனால தான் சாப்பிட்றாங்க போல சீக்கிரம். சரி ஓகே, நான் அது வரையும் வெயிட் பண்ணுங்கள் கைஸ், நான் எந்திரிக்கிறப்ப கன்டினியூ பண்ணுறேன். ஓகேவா காய்ஸ்? ஃபைனலாக நம்ம ரெக்ஸ் டைம் ஆகிறதுக்கு ஒரு நூல் கேப் தான் இருக்கிறது. சில மணி நேரத்தில் நம்ம ரெக்ஸ் எழுந்து விட்டான். ரெக்ஸ் பயங்கரமாக இருக்கிறான். இப்பொழுது தூக்குவோமா? அவ்வளோதான் மாசே. இப்போ இங்கேருந்து அக்கறைக்கு நான் கூட்டி போகணும், அதுதான் மேட்ரு கைஸ். இப்போ நான் இறங்குனா எப்படி தூக்கிட்டே நிற்பானா இல்லை இறக்கி விட்ருவானா? இறக்கி விட்ருவாங்க கைஸ். இதை செக் பண்ணிக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான், மேட்ரே முடிஞ்சு. நம்ம எவ்வளோ ஹைட்டில் பறந்துட்டு இருந்தாலும் ரைனோனத்தை விட்டு நம்ம கீழே இறங்கினா போதும், இவனுக்கு ஸ்டாமினா ஏற ஆரம்பிச்சிடும். நம்ம இப்போ இருந்தாலும் ரைனோனத்தை விட்டு இறங்கினாலும் மேலே தான் நிற்க போகிறோம், கீழே விழுக மாட்டோம்ல. அதனால தான் கைஸ் கொஞ்சம் ஸ்டாமினா மட்டும் ஏற்றிக்கிட்டோமா? நின்றுட்டு ஏற்றிக்கிறேன். என்ன தள்ளி விட்றான் ரெக்ஸே, தள்ளி விடாத அண்ணனை. உண்மையிலே நீ எனக்கு தான், அதனால் என்னென்ன பகச்சிக்காத. இப்போ தூக்கிட்டு வேகமாக போவோம் கைஸ். நான் ஃபாஸ்ட்டாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் வீட்டுக்கு மட்டும் குப்புன்னு போயிட்டு உங்களுக்கு கன்னியூ பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் அது வரையும் வெயிட் பண்ணிடுங்க. டக்குன்னு வீட்டுக்கு போயிடுறேன் இங்கேருந்து, ஒரே செகண்டு தான். சாயங்காலம் போயிடுவேன் 5 நிமிஷத்தில்.
வெயிட் பண்ணுங்கள் காய்ஸ். காய்ஸ் ஃபைனலாக நான் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். ரெக்ஸை கரெக்டாக வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளியே நிப்பாட்டுவோம். அப்படின்னா தான் ரெக்ஸை நீங்கள் வியூவில் பார்க்க முடியும். இப்போ கொஞ்சம் ரைனானத்தை வாங்கி நிப்பாட்டிடுவோமா? என்ன காய்ஸ் பின்னாடியே வரான்? ஓமே காட், ஃபஸ்ட்டு விசில் அடித்து நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன். இல்லை, அங்கிட்டு கூட்டி போயிடலாம். ஃபஸ்ட்டு கூட்டி போயிட்டு அவனை நேராக நிப்பாட்டி வச்சுட்டு அப்புறம் இன்னொன்று இறக்கி விட்ருவோம். இறக்கி விட்டு 2 பேர்த்துக்கும் ஒரு சேடலை மட்டும் மேக் பண்ணிடலாம். வேறு லெவல் கைஸ். 149வது லெவலில் இருக்கிறோம். ஃபீமேல் ரெக்ஸ் 49வது லெவல் ஏறி இருக்குது. 100வது லெவல் அடித்து டைம் பண்ணனா ப்ரௌன்டோ கைஸ். அங்கிட்டு விடுங்க. டீம் நல்லா மேலாக இருந்துச்சுன்னா பிடிச்சி விட்றலாம். ஏன்னா நம்மக்கிட்ட மேல் இல்லை. ஏன்னா ப்ரௌன்டோ அப்படியே முட்டையும் பார்க்கலாம், ஹேச்சிங்கையும் போடலாம். அவ்வளோதான். ஸ்லெட்சு நிப்பாட்டிடலாம். நின்ட்டானா தடுக்க அவ்வளோதான், நின்றுவோம். இனி நம்ம இன்னொரு ரெக்ஸை இறக்கி விட்ருவோம். ஃபீமேல் ரெக்ஸ். பையா வெளியே வா. போட்டாச்சு. அவ்வளோதான் கைஸ், எல்லாம் வந்துட்டான். பயங்கரம்ல 2 பேர் அப்படி சேமா நிப்பாட்டியிருக்கேனா வேறு மாதிரி அப்படின்னு இருக்குது. நம்ம தம்பிகளா அண்ணன் போய்ட்டு கொடுக்கணுன்னு உங்களுக்கு சேடல் மேக் பண்ணிவிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்கள் அது வரையும். காய்ஸ் ரெக்ஸோட செடல் ஃபைனலாக 2 கிராஃப்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ போயிட்டு ரெக்ஸ்க்கு நம்ம செடல் மாட்டி விடுவோமா? இருங்க, ஃபாஸ்ட்டாக போகலான்னு தான் நானும் பார்க்குறேன். ஹேங்கு வேறு ஆகுது. இருங்க கைஸ், நான் கிட்ட போய்க்கிறேன். எங்கடா தம்பி ரெக்ஸு? அங்கே நிற்கிறானுங்க, பயங்கரமாக இருக்கானுங்களா வேறு மாதிரி கைஸ். இப்போ இவனுக்கு ஒரு சேடல் A-Cube. அவ்வளோதான். இவனுக்கு ஒரு சேடலை கொடுத்து விட்ருவோம். ஆளுக்கு ஒரு சேடல் கைஸ். ஓகேவா? அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ ஒருத்தனை எடுத்து ரைட் பண்ணி பார்ப்போமா? இப்போ என்ன பண்ணலாம்? ஏதோ டைனோ அட்டாக் பண்ணி பார்க்கலாமா? இருங்க போய் பார்ப்போம். அது முன்னாடி இவன் கர்ஜனை சவுண்டை கேட்டு விடுவோமா? அதுதான் கைஸ். எப்படி இடமே அதிருதா? ஒரு செகண்ட் ஸ்க்ரீன்லாம் அப்படியே கிதுன்னு ஆடுது. ஆனால் ரிவர்ஸில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரான்ல. சின்னோட ஒட்டுக்கா நிப்பாட்டி விட்டுருவோமா, இல்லை கூட்டி போய் டெஸ்டிங்கை போடுவோமா? ஒட்டுக்கா நிப்பாட்டி விட்டுடலாம் கைஸ். இப்படி நெக்கை அப்படி கொண்டு இப்படி திருப்பணும். அவ்வளோதான், ஃபைனலாக முடிச்சாச்சு. இப்போ எப்படி முன்னாடி வியூ பாயிண்ட்டு வேறு மாதிரில. சரி வெயிட் பண்ணுங்க காய்ஸ். இப்பொழுது இவங்களுக்கு மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம். இதுலேயே நீங்கள் குட்டி ரெக்ஸையும் பார்த்துருங்க காய்ஸ். ஏன்னா அப்படி இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் குட்டி ரெக்ஸை நம்மளே ப்ரீட் பண்ண போகிறது. ஆனால் அதை குட்டி ரெக்ஸ் மட்டும் பார்த்துருங்க இந்த வீடியோலேயே. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஆஃப்லைன்லேயே நான் பண்ணிக்கிறேன் கைஸ். ஏன்னா ரெக்ஸ் ஆர்மி ரெடி பண்ணோம். மொத்தத்துக்கே நமக்கு ஒரு 20 ரெக்ஸ் தேவைப்படுது கைஸ். அப்படின்னா பார்த்துக்கோங்க. அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள் கைஸ். கூடிய சீக்கிரம் நான் ரெக்ஸை போட்டேன் கைஸ். முட்டையும் வேறு மாதிரி இருக்குல்ல முட்டை. அவ்வளோதான், முட்டையை கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இவனுங்க முட்டையை போட்டால் என்ன போடாட்டின்னு இங்கே நின்றுட்டு போகிறானுங்க. நம்ம போய்ட்டு முட்டையை ஆச் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் கைஸ். அதுக்கு எத்தனை அந்த ஏர் கூலரோ அது என்னமோ ஒன்று, அந்த இது ஹீட் பண்ணுறதுக்கு வைப்பாங்களே, அந்த இது எத்தனை தேவைப்படும் தெரியல. இந்த 2லேயே ஆச் பண்ண முடிஞ்சுன்னா பரவாயில்ல. இப்போ கிரேப்படத்துக்கு உள்ளே போட்டு விட்றலாம் கைஸ். கிரேப்படம் முக்கியமான ஒரு பொருள். அது நமக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழித்து நம்ம கிரேப்படம் எடுத்திருக்கோம். கீயெல்லாம் சேர்த்து வச்சு ஜென்ரேட்டர் ஆன். இப்போ இதில் போட்டு பார்க்கலாம் கைஸ். இதில் வச்சாச்சு. ஆச் ஆகுதா காய்ஸ்? வருத்தமான விஷயம், ஆச் ஆகலை. எக் ஆச் ஆகலை காய்ஸ். லைஃப் தான் இறங்குது. அப்போ நம்ம கம்முன்னு இதை தூக்கி ஃப்ரிட்ஜில் போட்டு நம்ம இன்னும் 2 செஞ்சு வைப்போமா? இப்போ தான் கைஸ் 2 செஞ்சிடலாம். வெயிட் பண்ணுங்கள் அது வரையும். நான் 2 செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு கண்ணியே பண்ணுறேன் கைஸ். அது வரையும் அவரோட கற்றுக்கொண்டிருங்கள். வந்துடுறேன், ஃபீடாக வந்துடுறேன் காய்ஸ். ஃபைனலாக வந்துட்டேன். ஆனால் ஒன்று தான் கைஸ் மேக் பண்ண முடிஞ்சுச்சு என்னால். அதனால் இதை அப்படியே கையில் எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் இப்படி திருப்பின வாக்கலாம் இப்படி வச்சிடலாம் கைஸ்.
இருங்க கரெக்டான ஒரு கேப்பில் இந்த மாதிரி வச்சிடலாம். கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூட்டையை எடுத்து போட்டு பார்க்கலாம் கைஸ். இப்போ ஆச் ஆகுதா இல்லையாண்டு. முட்டாய் எங்கே இருக்குது ரெக்ஸ் முட்டாய்? இதான் கைஸ். இப்போ போயிட்டு இந்த இடத்துல நின்று இப்போ நம்ம அதை கொடுத்து பார்ப்போம். இப்போயும் ஆச் ஆகலைன்னா கண்டிப்பாக நான் அதை ஒன்று மேக் பண்ணியே தான் கைஸ் ஆகணும், என்ன ஆனாலும். அதனால் இருங்க கழட்டி விட்டு பார்ப்போம் ஆச் ஆகுதா. கைஸ் ஃபைனலாக ஆச்சிங் ஸ்டார்ட் ஆகிருத்தோ. அவ்வளோதான் கைஸ். இது ரெக்ஸ் முட்டை மேட்ச் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆக மாட்டிருக்கு. அதனால் காத்திருந்து பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆச் ஆகி வெளியே வரும்போது கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஆனால் இது ஆச் ஆகிறதெல்லாம் போட்டோன்னா ரொம்ப லென்த் ஆயிரும் வீடியோ. அதனால் வெயிட் பண்ணுங்கள் அது வரையும். கைஸ் இது ஆச் ஆகிறத பார்த்துட்டு எனக்கு மனசே கேட்கல. அதனால் எப்படியோ ரிசோர்ஸ்லாம் அதுக்குள்ளே கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ ஒன்று செஞ்சுருக்கேன், அதையும் அப்படியே க்யூ பண்ணி வச்சிடலாம் கைஸ். ஏன்னா எனக்கு அது இவ்வளோ லேட் ஆச்சுன்னா எனக்கு மண்டையே காயுது. உட்காந்து வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. இப்போ இந்த ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணும். இருங்க இது மேலே நின்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, இல்லை ஈஸியாக ப்ளேஸ் பண்ணலாம். ஆனால் ஏற மாட்டேன்றான். ஏறிட்டான் கைஸ். இப்போ கரெக்டான ஒரு ஃபேஸில் வச்சு லாக் கொடுத்துட்டோம்னா போதும். அவ்வளோதான், ஃபைனலாக முடிஞ்சு. எப்படி இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக ஆச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கைஸ். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆச் ஆகிட்டே இருக்கட்டும். நான் வந்துடுறேன் கைஸ். காய்ஸ் ஃபைனலாக ஆச் ஆக போகுது எக்கு. உள்ளுக்கு இருந்து குட்டி ரெக்ஸ் வந்து விட்டாங்க காய்ஸ். எப்படி வேறு மாதிரியா? இப்போ இவனை க்ளைம் பண்ணிக்கலாம். அப்புறம் ரெக்ஸை கூட்டி போய் வெளியே நிப்பாட்டிட்டு இனி மாஸ் பண்ணிடலாம் கைஸ். இப்படி ஃபாலோ இருக்கணுமா? அவ்வளோதான், இனி பின்னாடி வருவான்னு நினைக்கிறேன். வாடா தம்பி, இன்னும் வரமாட்டேன்றான் கைஸ். வராங்க கைஸ், வரானா? வரலையே. வாடா, என்ன கைஸ் பின்னாடியே வரமாட்டேன்றான். வரான் கைஸ், இடமே அதிரிக்கிட்டே வரான். வந்துட்டான் வெளியில். ஃபைனலாக வெளியே வந்துட்டான் காய்ஸ். எப்படி இருக்கான் பாருங்களேன் குட்டி ரெக்ஸ். இங்கே வா தம்பி குட்டி, இங்கே வாப்பா, இங்கே வா, என் பின்னாடியே வா. இடமே அதிருது காய்ஸ், குட்டி ரெக்ஸ் நடந்தாலுமே. போதும் இங்கேனே நெல்லு போதும். கம்முன்னு இங்கேனே நிற்கணும் தம்பி. இன்னும் வளர்கிறதுக்கு 1 மணி நேரங்கள் இருக்கிறது காய்ஸ். இப்போ அவன் பாட்டுக்கு வளர்ந்துட்டு இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை எனக்கு. அப்படியே அவங்க அம்மா மாதிரி இருக்கான். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும், மெயினாக தேவைப்படும் காய்ஸ். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி ரெக்ஸ் ஆர்மியை ரெடி பண்ணணும், ஆர்டிஃபெக்ட் எடுக்கணும், இன்னும் நிறையா டைம் பண்ண வேண்டியது இருக்குது காய்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் காய்ஸ்.